அதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம். சரியா, பச்சை மிளகாயை போடுவோம். சரியா, அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கணக்காக வதங்க மட்டும் இருங்க. ஒரு 1 மினிட் 2 மினிட் மாதிரி கொஞ்சம் வதங்குறதுக்கு மட்டும் வச்சுருங்க. வதங்கிது. ஓகே, இப்போ தேவையான அளவு வதங்கிது. அதுக்கப்புறம் என்ன சமையல் நான் செய்ய போகிறேன்னா ஈரல் வதக்கல். சரியா, இதுக்கு தேவையான எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உப்புலேருந்து கொச்சிக்காய், மிளகாய் எல்லாமே தேவையான அளவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, இப்போ அதில் இதை போடுறது. நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை மட்டும் நான் சமைச்சதே இல்லை. சும்மா தனியாக இருக்கனால சும்மா ஒரு சமையல் ட்ரை பண்ணி பார்க்குறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு இல்லை சமையல் பேரண்ட் வந்துட்டு. அதுக்கப்புறம் மிக்சியில் நான் ஒரு சுவை விட்டு கலந்துருக்கேன். சரியா, அதுக்கு தேவையான அரைச்சதில் மிக்சியில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை சும்மா லைட்டாக கலந்துடணும். தேவையான அளவு கூடுதலாக போட்டு வேணாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, உப்பெல்லாம் சரியாக தான் இருக்கு. இப்படி வதங்கி வந்தவாட்டி இது நான் ஸ்பெஷலாக செஞ்ச மிக்சர் ஒன்று. சரியா, இதை உங்களுக்கு ஃபுல் வீடியோ சொல்லணும்னு சொன்னால் ஃபுல் வீடியோ காட்டணும் டைம் போகுதா? ஃபுல் வீடியோ காட்டணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டைம் எடுத்து நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன். இதில் தான் டேஸ்ட்டே அடங்கிருக்கு.